நிறைய ஆண்களுக்கு கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்க, ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுட்டு வெறுப்பேற்றி விட்டுறீங்க பெண்களை. அவங்களுடைய பெண்மையை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இதெல்லாம் பெரிய பாவம். அதால் உங்களுக்கு உள்ளான பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க கேட்ட கேள்விக்கு ஒன்று சுய இன்பம் பண்ணியிருப்பார், அதிகமாக புகையோ இல்லை மதுவோ குடிச்சிருப்பாரு. கண்டிப்பா மதுனாலையும் வரலாம்னு வரலாம். சாப்பாடு விஷயங்களும் ஆன்மீகங்களுக்கு அது சில ஆண்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு, கடினமான வேலை, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் கண்டிப்பா அதனாலே வரும். திருமணம் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. புதுமண தம்பதிகள் இல்லையா, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஒரு முறை 2 முறை செக்ஸ் பண்ணுற உடம்பு மனுஷனுக்கு வேணும். ஒரு பெண்ணு கேட்பாங்க, அது கண்டிப்பா வந்து இப்போ ஒரு முறை செக்ஸ் பண்ண உடனே இன்னொரு முறை செய்கிறீங்களான்னு கேட்பாங்க. இன்னொரு முறை செய்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கணும். ஆனால் ஒரு முறைக்கே தகுதி இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க இன்னொரு முறை செய்ய போகிறாங்க. நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை இழந்து உறுப்பு வந்து பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், தும்மா துண்டு சின்னதாக, அதே சைஸ் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப சிறியதாக இருக்குது. அதை வச்சு எப்படி செக்ஸ் பண்ண முடியும்? ஆனால் அது வளரும், பெருசாகும். ஆனால் இவங்க தான் அது பெருசாகத்தை தடுக்கிறாங்க. கையை மூலிமா போட்டு கசக்கி நசுக்கி அது தானாக விந்து தூக்கத்தில் போகிறது, தானாக ஆட்டோமேட்டிக்காக போகிறது, இது மாதிரி கெட்ட பழக்கத்தில் அடிமையாகிறதால நீங்கள் அங்கே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. கையே வைக்கக்கூடாது. கையே வைக்காம பெண்ணுக்கு உண்டான உறுப்பு அது பெண்ணுக்குள்ளே மட்டும்தான் போகணும், கைக்குள்ளே போகக்கூடாது. கைக்குள்ளே போனால் சின்னதாகிடும், பெண்ணுக்குள்ளே போனால் பெருசாகிடும். இதுதான் விஷயம்.